ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் இனிப்பு அடை, கார அடை ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பால் கேழ்வரகு மாவு இதை சலித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு இது ஒரு கப்பு போட்டுக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மாவில் உப்பு நல்லா கலந்து வர மாதிரி ஒரு ஸ்பூனால் இதை நல்லா கலந்துடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் இதில் போட்டுட்டு இப்போ இதை நல்லா பிசையணும். தண்ணி ஊற்றாத முதல்ல இதை நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிசையணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டியாக பிசையணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவை நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடணும். 5 நிமிஷம் மாவு ஊறினதுக்கப்புறம் ஒரு வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா சுற்றி தடவிட்டு அதில் கொஞ்சம் மாவு இந்த அளவுக்கு உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு அது மேலே வச்சு தட்டிக்கணும். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தட்டிக்கணும். கொஞ்சம் கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ கொஞ்சம் தடவிட்டு கையில் ஒட்டாத இருக்க மாதிரி நல்லா மெலிசாக இது மாதிரி தட்டிக்கணும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த மாவை மெதுவாக இதில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இதில் வச்சுக்கணும். இன்னும் கூட நம்ம கல்லில் போட்டுட்டு கூட இன்னும் மெலிசாக வேணும்னாலும் கொஞ்சம் அப்படியே தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில், அடுப்பில் ரொம்ப அதிகமாக வைக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இந்த ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். இது இப்போ இந்த பக்கமும் இது நல்லா வேகணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா அடையும் தட்டி எடுத்துக்கிட்டு அடுத்தது ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு ஒரு கப்பு போட்டுக்கணும். இதில் போட்டுட்டு அந்த மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் இருந்தால் போட்டுக்கலாம், நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். அதுக்கு அந்த மாவுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் வெல்லம் போட்டிருக்கிறதுனால இது தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது இலகும், வெல்லம் இருக்கிறதுனால இது இலகும். அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதையும் 5 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி வச்சு ஊற வைக்கணும். 5 நிமிஷம் மாவு ஊறினதும் இந்த மாதிரி ஒரு உருண்டையை உருட்டிட்டு தோசைக்கல்லை வச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இதை அப்படியே தட்டணும். தட்டிக்கணும். நான் கல் சூடாகாமல் தட்டிட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மேலே நெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சோண்டு சுற்றி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவில் கார அடை, இனிப்பு அடை ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.